தாய் சரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்குனம்மா கூப்பிட்டு வர்றதுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு வெற்றியாக இந்த இடத்துல என்ன நினைச்சு இந்த பிள்ளைய வந்திருக்கு ஏன் மனசுல நிம்மதி இல்ல மன நிறைவில் என்று ஆத்தா ஈஸ்வரி தாய் எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் 7 பிள்ளைகளுக்கு இறங்கி வரணும் என்னை பெத்தாம எந்த கட்டா இருந்தாலும் எந்த செய்வன பிள்ளை சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாட்டவ தொல்லை எதுவா இருந்தாலும் விளக்கணும் ஆத்தா கட்டா ஊத்தரிச்சுவா என்ன இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஆத்தா ஈஸ்வரி இந்த மக உழைக்க முடியல தாயே அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ வேலைக்கு போன இடத்துல தான் ஒருத்தோட உனக்கு சண்டை வந்துச்சுல்ல அவ இனிமேல் இவ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னா நீ சொன்னா நானு அவ சொன்ன வார்த்தை சரியா நீ அவ மூஞ்சில முடிச்சாவே உனக்கு முடியாம வருது ஏன் எதுக்குன்னு தெரியல நீ நினைச்சிட்ட ஆனா மனசுல நினைச்ச வந்ததுமே நம்மளுக்கு வருதே அப்படின்ற வழி வேதனை உனக்கு இருக்கு எதனால அப்படின்னு நீ யோசிச்சு பாத்துட்டா உன் புத்திக்கு எட்டிருச்சு எட்டுச்சா இல்லையா தாயி இவளோட வம்பு வச்சமே அன்னையில இருந்து நீ வேலைக்கு போகவே இல்லை உண்மையா பையா என்னைக்கு அவளோட உனக்கு பிரச்சனை வந்துச்சோ அதோட அதுல நீ நுழையவே முடியல போன்னு நினைச்சாலும் வந்து மனசும் புத்தியும் வந்து போன்னு சொல்லுது ஆனா உள்ள போறதுக்கு உனக்கு வழி இல்ல ஒரு நாள் போனா மறுநாள் வந்து அங்க தட்டுக்குது சரியா முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்கு அவ சொன்ன வார்த்தை சரியா மனசால வந்து அவ வந்து சொல்லியிருக்கா நீ வரக்கூடாது இப்ப முடிஞ்ச முழிக்க கூடாது இப்ப வேக வேகமா செய்யறதுனால நம்மள திட்டுறாளுங்க அப்படின்னு சொல்றான் சரியா உன்னைய வந்து நல்லவன்னு சொல்லி ஓனரா சொல்லி இவளை வந்து கெட்டவன்னு சொல்றாங்களாம் அது வந்து அவளுக்கு தாங்க முடியல இப்ப பரவாயில்ல பார்த்ததுக்கு நம்மளா பொறுப்பு அப்படிங்கிறாராயி அவ சொன்ன வார்த்தைனாலே அதுக்கு நீ நுழையவே முடியல நுழைஞ்சாவே உனக்கு வந்து ஒரு மாதிரியா மனசுக்கும் புத்திக்குமே அதுக்குள்ள போறப்ப நெருப்புல கால் வைக்கிற மாதிரி இருக்க நீ நுழைஞ்சப்பே உனக்கு அது மாதிரி தெரிஞ்சிச்சு அதுல போறப்ப நெருப்புக்குள்ள போற மாதிரி இருக்குது போமா வேணாமான்னு புத்தி மூளையும் வந்து போராடுது வேணாம் அந்த இடத்துக்கு இனிமேல் நம்ம போக கூடாதுன்னு மனசு சொல்லுதே தவிர போய் 10 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும்னு மனசு சொல்லல அந்த பிரச்சனைக்கு பின்னாடி தாய் உண்மையா பையாத்தா அதுக்கு பின்னாடி நீ பாட்டுக்கு அதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் முடியல தலை வலிச்சா கூட மாத்திரையை போட்டு எத்தனையோ நாள் போயிருக்க காய்ச்சனா கூட எத்தனையோ நாள் வேலைக்கு போயிட்டே இருக்க அவ என்னைக்கு உன் கூட சண்டை போட்டாலும் அன்னையில இருந்து நீ அதுக்கு நுழையவே முடியல சரியா இன்னைக்கு போவோம் நாளைக்கு போகணும் யோசிக்கிற ஆனா போற ஒரு நாள் போனா ஒரு நாளுக்கு மேல ஒரு நாள் அதுக்கு நுழையவே முடியல மனசும் புத்தி வேணான்னு சொல்லுதே தவிர அதுல நுழைய பிடிக்கல தாயி சரியா அவதே தான் காரணம் தாய் நான் உனக்கு விலைக்கு வைக்கிறேன் சரியா என் பத்தினி தலைய உன் சேலையில முடிஞ்சுக்கிட்டு போ நான் வரி அவளுக்கு முன்னாடி உன் கண்ணு முன்னாடி அவ வராம இருப்பா அப்ப தெரிஞ்சுக்க நீ கண்ணு முன்னாடி நீ பாப்ப சரியா நீ பாப்பதா கவலைப்படாத என் பத்தினி தலையே நீ முடிஞ்சுக்கிட்டு போ அப்புறம் பாரு சரியா அவ உனக்கு வயிற்றுச்சப்பட்டது அவளுக்கே திரும்பிடும் சரியா இன்னைக்கு வந்து என் பிள்ளை சொல்றது என்னன்னா என் தாயை உட்கார வச்சு நம்ம கஞ்சி ஊத்த முடியாம இன்னமும் தீரமே நம்மளுக்கு இன்னமே காலம் வெள்ளலையே ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறமேன்னு என் பிள்ளை துன்பமும் துயரத்துலேருந்தே உட்கார்ந்து இருக்குது இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சாலும் 10 ரூபா வீட்டுல வச்சு எடுக்க முடியலையே தாயின்னு சொல்லிட்டு மன வலி உடனே கும்புற நாங்க நல்லா இருக்கணும்ல தாயி செழிப்பமா உன்ட்ட சிரிச்சுக்கிட்டு வரணும்ல தாய் எப்ப பார்த்தாலும் நான் ஏன் தான் இந்த இடத்துல வந்து அழுகணும் உன்னைய பார்த்துன்னு கேட்டுட்டேன் கேட்டியா இல்லையாத்தா நான் உன்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் உள்ள நுழையணும் உன்னைய பார்த்து அழுதுகிட்டே நுழையினே எனக்கே மனசு கஷ்டமாத்தேனே தான் இருக்குது இந்த தாயை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் நான் உள்ள வரணும் இனிமேல் நான் அழுது கண்ணீரோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தியா இல்லையாப்பா அந்த தாய் நான் இருக்கேன் சரியா நான் உனக்கு வாழ்க்கையில உனக்கு வெற்றி ஆகி கொடுக்குறேன் படிப்படியா உன் தொழில வந்து நான் பெருக்கி கொடுக்குறேன் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த தாய் வந்து ஒரு நெற்றிக்கண் திறந்து சொல்லுவி சரியா இந்த தாய் அம்மா நீ இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயா இருந்தாலும் போவேன் வாமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போறேன் சரியா எனக்கு முன்னாடி நீந்தேமா நடந்து போகணும்னு சொல்லியிருக்க அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு போறப்ப உனக்கு ஒரு சிவப்பு சேலை கட்டி முன்னாடி போற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சாப்பா ஒரு சேலை கட்டி ஒரு உருவம் போற மாதிரி தெரிஞ்சிச்சு பாத்தியாப்பா பாத்தியாப்பா இந்த தாய்தே வர்றி சரியா எந்த இடத்துல பார்த்தாலும் மஞ்சள் சேலை சிவப்பு சேலை கட்டுனா அந்த தாய் நினைச்சுக்கிருவேன் சரியா இந்த தாய் நான் இருக்கி உங்களை விட்டு என்னைக்கு அந்த தாய் நான் நகரல ஒரே இடத்துல என் பிள்ளைகளுக்காக முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் இந்த கலியுகத்துல வந்து இந்த நம்மளை வந்து கெடுக்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க யாரும் வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கல இன்னைக்கு அன்பா பேசுறவங்களோட வந்து மனசுக்குள்ளதேன்னு சொல்றாங்க தவிர வார்த்தையில வந்து அவங்க திட்டித்தையும் பாக்குறாங்க அவங்கள எல்லாத்துக்கும் வந்து நான் இருக்கேன் தாயி நான் வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் தெய்வம் உன்னை மட்டும் கும்பிடி உனக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன்
சரியா? வெளியில யார்ட்டையும் நான் போய் சொல்லி அழுக மாட்டேன். அழுதாலும் புலம்புனாலும் உன்னை மட்டும்தான் தாய் புலம்புவே அழுவின்னு சொல்லிட்டீங்க. சரியா? இந்த தாய் இந்த கலியுகத்துல வந்து இந்த கிளறிக்கு நாங்க இப்படி கஷ்டத்தோட இருக்கோம். அடுத்த கிளறிக்கு நாங்க வந்து என் தாய் நாங்க வந்து உன் பேரை சொல்ற அளவுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கன்னு தான் சொல்லிட்டீங்க. சரியா? இதுதே கடைசி வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்படாதா இருக்கணும். நீ வந்து மேலும் மேலும் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? இந்த தாய் எல்லாமே வெற்றியாக்கி குடித்தா